வணக்கம் நண்பர்களே. டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்காக ஸ்பெஷலாக நம்ம டெய்லியும் காலையில் ஒரு 5 கொஷின்ஸ், ஈவினிங் ஒரு 5 கொஷின்ஸ் போகிறதா சொல்லியிருந்தோம். இன்றைக்கி காலையில் அதே மாதிரி ஃபஸ்ட்டு 5 கொஷின் போட்டிருந்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக பார்ட் 2 பார்க்க போகிறோம். பாருங்கள், 6வது கேள்வி. ஒரு சுவரின் அடியிலிருந்து 4 அடி தொலைவில் உள்ள ஏணியானது சுவரின் உச்சியை 7 அடி உயரத்தில் தொடுமெனில் தேவையான ஏணியின் நீளத்தை காண்க அப்படின்னு கொஷின் கேட்டிருக்கோம். கொஷின் புரியுதான்னு பாருங்கள். சுவரோட அடியிலிருந்து 4 அடி தொலைவில், இப்போது இதுதான் ஒரு சுவர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது சுவருடைய அடி. இந்த அடியிலிருந்து 4 அடி தூரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏணி இருக்குது. ஏணி என்ன பண்ணுறோம், சுவரோடு இப்படி சாய்ச்சி வச்சுருக்கோம். இது வந்து ஏணி, கரெக்டாக? இந்த ஏணி சுவரோட உச்சி எத்தனை அடி தொலைவில் தொடுது அப்படின்னா 7 அடி தொலைவில் தொடுது. ஸோ அதோடைய பேஸ் இங்கே இருக்குது, இவ்வளோ ஹைட்டில் இங்கே தொடுது அப்படின்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஏணியோட நீளம் என்ன அப்படிங்கிறது தான் அவங்களோட கொஷின். பாருங்கள், இது சுவர் தர அப்படிங்கிறதால இது 90 டிகிரி இங்கே க்ரியேட் பண்ணும். அப்போ 90 டிகிரி வருதுனாலே அது என்ன முக்கோணம் அப்படின்னா செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணனாலுமே என்ன தேரம் யூஸ் பண்ணுவோம், பிதாகரஸ் தேரம். அப்போது இது கர்ணம், 90 டிகிரிக்கு எதிரில் இருக்கிறது கர்ணம். அப்போ இந்த 2 பக்கத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். பாருங்கள், 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, ரெண்டுத்தையும் கூட்டினோம் அப்படின்னா 9 6 15 5 மீதி 1 65, கரெக்டாக? இது இந்த பக்கத்தோட ஸ்கொயர். கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர். அப்போ 65க்கு ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா, சப்போஸ் 64க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 8 கிடைக்கும். ஏன்னா 8 ஸ்கொயர் 64, இது 65, அதை விட 1 அதிகமாக இருக்குது இல்லையா? அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 8.1, 8.0908 சம்திங் அந்த மாதிரி வரும். அது நம்ம அதுக்கு நியரஸ்ட் வேல்யூவாக சொல்கிறோம் அப்படின்னா 8.1 அடி. நம்ம 8 அடின்னு போட்டுருவோம். 65 64 பக்கத்தில் இருக்குன்னு. 8 அடி கிடையாது. இந்த 65 64, 65 பார்த்தோன்னே டக்குன்னு இந்த நம்பரை போட்டுருவோம். இதுவும் கிடையாது. பாருங்கள், அதுக்கு ரூட் எடுக்கணும். 64 கிடையாது. ஸோ 8.1 ஃபீட், 8.1 அடி அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 7வது கேள்வி பாருங்கள். ஒரு விமானம் விமான நிலையத்தை விட்டு மேலெழுந்து வடக்கு நோக்கி 1000 km/மணி வேகத்தில் பறக்கிறது. மற்றொரு விமானம் அதே நேரத்தில் அதே விமான நிலையத்தை விட்டு மேலெழுந்து மேற்கு நோக்கி 1200 km/மணி வேகத்தில் பறக்கிறது. 1.5 மணி நேரத்திற்கு பிறகு இரு விமானங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விமானம் என்ன பண்ணுது அப்படின்னா வடக்கு நோக்கி, இந்த பக்கம் கீழே இருந்து மேலே, கரெக்டாக நம்ம மேப்பில் சொல்கிறோன்னா 1 மணி நேரத்துக்கு 1000 கிலோமீட்டர். அவங்க ஆக்சுவலாக கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 1.5 மணி நேரம் கழிச்சு 1 மணி நேரத்துக்கு 1000 கிலோமீட்டர்னா 1.5 மணி நேரத்தில் அது எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கும், 1500 கிலோமீட்டர், கரெக்டாக? இன்னொரு ஃப்ளைட் என்ன பண்ணுது அப்படின்னா மேலெழுந்து மேற்கு நோக்கி இந்த பக்கம் வெஸ்ட் சைடில் போகுது. இது எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் போகுது அப்படின்னா 1200 km/மணி. 1 மணி நேரத்துக்கு 1200 கிலோமீட்டர். அவங்க சொல்லியிருக்கிறது 1.5 மணி நேரம். அப்போ எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கும், 1800. புரியுதா? 1 மணி நேரத்துக்கு 1200னா அரை மணி நேரத்துக்கு 600. ஸோ 1.5 மணி நேரம்னும் போது 1200 ஒரு 600 1800. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தொலைவு எவ்வளவு அப்படிங்கிறது தான் கொஷின். அப்போ இதுவும் என்னது தான், 90 டிகிரி தான். ஏன்னா வடக்குக்கும் மேற்குக்கும் நடுவில் 90 டிகிரி வரும், கரெக்டாக? அப்போது பிதாகரஸ் தேற்றத்தை அப்படியே யூஸ் பண்ணுறோம். 1500 1800. நீங்கள் இவ்வளோ பெரிய நம்பரை ஸ்கொயர் பண்ணணும்னு கூட கிடையாது. இங்கேயும் 2 0, இங்கேயும் 2 0 அப்படிங்கிறதால நம்ம கடைசியாக அதுக்கு 100 ஸ்கொயர் ப்ளஸ் 100 ஸ்கொயர் வெளில வரும்போது என்ன வந்துடும்னா 100 வந்துடும். நீங்கள் 15க்கும் 18க்கு மட்டும் யோசிங்க. கடைசியாக நம்ம அந்த 100 சேர்த்துக்கலாம், சரியா? அப்போ 15 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 225. 18 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 324. ரெண்டுத்தையும் கூட்டினோம் அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னா 549. 549க்கு ரூட் எடுக்கணும், கரெக்டாக? போன கொஷனில் தானே பண்ணோம். அதே மாதிரி 549னா அதான் ஃபுல் ஸ்கொயர் கிடையாது. அப்போ 549 ஏதாவது டேபிளில் டிவைட் ஆகுதா அப்படின்னு பார்க்குறோம். 3ஆம் வாய்ப்பாடு. 1 3 3 மீதி 2, 8 3 24, 3 9. மீண்டும் 3ஆம் வாய்ப்பாடு. 6 3 18, 1 3 3. இதுக்கு மேலே செய்ய முடியாது. ரூட் எடுக்கும்போது 2 வாட்டி ஒரு நம்பர் வருதுன்னா ஒரு வாட்டி எழுதிக்கலாம். அப்போ 2 3 வர்றதால ஒரு 3, 61 தனியாக நிற்கும். ஸோ ரூட் 61. இது இல்லாமல் நம்மக்கிட்ட இன்னொன்று இருக்குது. இங்கே 1800 1500, அந்த 100 ஒன்று தனியாக நிற்குது இல்லையா? ஸோ 3 கூட 100 பெருக்கிட்டோம் அப்படின்னா 300. ஸோ ஆன்சர் 300 ரூட் 61 கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். புரியுதா? ஸோ வெறும் அந்த பிதாகரஸ் தேற்றம் தான், நமக்கு நல்லா தெரிஞ்சது தான். ஆனால் அதையே இப்போ நம்ம பார்த்த மாதிரி வித்தியாசமாக கேட்கலாம் பாருங்கள், சரிங்களா? 8வது கேள்வி. அமெரிக்காவில் உள்ள கணிதம் கற்பித்தலுக்கான தேசிய மன்றம் வெளியிட்டுள்ள எலிஷா ஸ்காட் லூமிஸ் எழுதிய த பித்தகோரியன் ப்ரிப்போசிஷன் என்ற தலைப்பிலான புத்தகத்தில் பிதாகரஸ் தேற்றத்தின் எத்தனை நிரூபணங்கள் உள்ளன? இதுக்கான ஆன்சர் 367. இந்த கேள்வியை எப்படியெல்லாம் மாற்றி கேட்கலாம் அப்படின்னா, இந்த நூலை எழுதினவர் யாருன்னு கேட்கலாம். எது, இந்த பித்தகோரியன் ப்ரிப்போசிஷன் என்ற நூலை எழுதியவர்னு கேட்டாங்க அப்படின்னா எலிஷா ஸ்காட் லூமிஸ் அப்படின்னு. இல்லை,
கீழே உள்ளவற்றில் ஏசாஸ்காஸ் லூமிஸ் எழுதிய புத்தகம் எது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அப்போ கீழே அவங்க ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னும் போது அது பித்தகோரியன் ப்ரப்போசிஷன் அப்படிங்கிறது ஆன்சர். இதை வெளியிட்டது யார் அப்படின்னு கேட்கலாம். யார்? அமெரிக்காவில் உள்ள கணிதம் கற்பித்தலுக்கான தேசிய மன்றம். இவ்வளோ பெருசு கொடுக்கலனா கூட அவங்க சிம்பிளாக டக்குன்னு என்ன பண்ணிடலாம், NCTM எழுத்தை மாற்றி ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ NCTM இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் எந்த வார்த்தையை எந்த கொஷினை கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான வார்த்தைகளை வச்சு கொஷின் கேட்குறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. சரியா? 9வது கேள்வி பாருங்கள். சரியா தவறா என கூறுக. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் 2மே சரியா 2மே தவறா, இல்லை எது சரி எது தவறு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், எல்லா வகை முக்கோணங்களுக்கும் பிதாகரஸ் தேற்றம் பொருந்தும். கிடையாது. எல்லா வகை முக்கோணத்துக்கும் பொருந்தாது. எதுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னா செங்கோண முக்கோணத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு மட்டும்தான் பிதாகரஸ் தேற்றம் பொருந்தும், மற்ற முக்கோணங்களுக்கு பொருந்தாது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தவறு. 2வது, செங்கோண முக்கோணத்தின் ஒரு பக்கம் 4 மடங்காக இருக்கும். ஆமாம், நீங்கள் செங்கோண முக்கோணத்தோட பக்கங்கள் இப்போ நம்ம 2 சம் போட்டோம்ல, ஃபஸ்ட்டு 6வது சமம் 7வது சமம், அதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரூட் வராததாக இருந்துச்சுன்னா, ரூட் வருது அப்படின்னா அது பிதாகரஸ் தேற்றத்தை முழுசாக ஃபில் பண்ணுது அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஏன்னா பாயிண்ட் போயிட்டே இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு முழு நம்பராக எடுத்துக்கிறப்ப செங்கோண முக்கோணத்தோட ஒரு பக்கம் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மடங்காக தான் இருக்கும். நம்ம எடுத்த 2 கணக்குலையும் பார்த்துருந்தீங்கன்னா கூட அப்படி தான் இருக்குமே. சரிங்களாமா? ஸோ இது ட்ரூ. அப்போ ஃபஸ்ட்டு தப்பு, 2வது சரி. 1 தவறு 2 சரி. ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அடுத்ததாக 10வது கேள்வி பாருங்கள். ஒரு மனிதன் 18 கிலோமீட்டர் கிழக்கே சென்று பின்னர் 24 மீட்டர் வடக்கே செல்கிறான். தொடக்க நிலையிலிருந்து அவர் இருக்கும் தொலைவை காண்க. முதல்ல பாருங்கள், கிழக்கு திசையில் எவ்வளோ போகிறாங்க அப்படின்னா 18 மீட்டர். அடுத்ததாக வடக்கு திசையில் எவ்வளோ போகிறாங்க அப்படின்னா 24 மீட்டர். இங்கேருந்து அவர் இருக்கக்கூடிய தொலைவு எவ்வளோ அப்படிங்கிறது தான் கொஷின். இதுவும் பாருங்கள் பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணுறோம். 90 டிகிரி இல்லையா? அப்போது 24 இல்லை 18 ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணுறோம். 18 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 324. 24 ஸ்கொயர் பண்ணுறோம். 24 ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா 576. ரெண்டுத்தையும் கூட்டுறோன்னா 900. 900க்கு ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா 30. ஸோ அவர் இருக்கக்கூடிய தொலைவு எவ்வளோ அப்படின்னா 30 மீட்டர். ஆப்ஷன் ஏ. சரிங்களாமா? காலையில் பார்த்தது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வடிவத்த முக்கோணத்தை வச்சு கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ சொல்லியிருக்க 5 கேள்வியும் பார்த்தீங்கன்னா பிதாகரஸ் தேற்றம் ஆல்ரெடி தெரியும், அதில் கொஞ்சம் வித்தியாசமாக கொஷின் கேட்கணும் அப்படின்னா எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத இதில் பார்த்துருக்கோம். சரிங்களா? வேறு ஒரு 5 வித்தியாசமான கொஷின்ஸோட நாளைக்கு காலையில் உங்களை பார்க்குறேன். டெய்லியும் காலையில் 8 மணிக்கு ஒரு 8 இல்லை 9 மணிக்கு, காலையில் 9 மணிக்கு ஒரு 5 கேள்வி, அதே மாதிரி ஈவினிங் 6 மணிக்கு ஒரு 5 கேள்வி. தொடர்ச்சியாக டெய்லியுமே எக்ஸாமுக்கு முன்னாள் வரைக்கும் நான் போட்டுட்ருக்கேன். அது வரைக்கும் கேட்குற இந்த கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு அவங்க வித்தியாசமாக கொஷினை கேட்டால் கூட அட்டன் பண்ணுற ஒரு நம்பிக்கை வந்துடும். சரிங்களாமா? தேங்க்யூ.